ஹாஃபில் காமெடியாக நல்ல லவ் தான். செகண்ட் ஹாஃப்லேயும் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு கிளைமேக்ஸ் ஒன்று சென்டிமெண்ட் தான் பிடிச்சாங்க. சான்ஸே இல்லை. டூ மாதிரி இருக்குது. பிரதீப் தூக்கிட்டு கெண்ணை போட்டிருக்காங்க, அப்படிதான் அர்த்தம். சரியான படம், ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே கன்ஃபார்ம் பார்க்க வேண்டிய படம் தான். காமெடியாக என்டர்டைன்மெண்ட்டாக ஃபஸ்ட் டைம் அவங்க கென்னன் கேங் கதை எழுதி அவங்க டைரக்ட் பண்ணியிருக்காங்க. மியூசிக்கு சூப்பராக இருக்குது. படம் எல்லாருமே பார்க்கலாம். ஹலோ கிட்ஸ், வெல்கம் பேக் டு வாய்ஸ் ஆஃப் பீப்புள் தமிழ் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கென் கருணாஸ் நடித்த யூத் மூவி பற்றின பப்ளிக் ஒப்பீனியன் எடுக்க காசி டாக்கீஸ் வந்திருக்கோம். உங்களுக்கே பேசிக்காக தெரியும் கென் யாருன்ட்டு. லாஸ்ட்டாக அசுரன் படத்தில் வேற லெவல் ஆக்ட் பண்ணி பயங்கரமான ஒரு பேர் வாங்கினார். நம்ம கருணாஸ் அவர்களோட பையன் தான் கென் கருணாஸ். இவரே பார்த்தீங்கன்னா இந்த மூவியை டைரக்ஷனும் பண்ணியிருக்காரு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து. இந்த மூவி எப்படி இருக்குன்னு நம்ம மக்கள் மத்தியில் நம்ம கேட்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் யூத் பார்த்துருக்கீங்க, எப்படி சார்? செம்ம படம், சான்ஸே இல்லை. டூ மாதிரி இருக்குது. பிரதீப் தூக்கிட்டு கெண்ணை போட்டிருக்காங்க, அப்படிதான் அர்த்தம். சரியான படம். ஜென்சி கிட்ஸாக இருந்தாலும் 2K கிட்ஸாக இருந்தாலும் எல்லாருக்குமே புரியுற மாதிரி ஒரு அருமையான படம் வச்சுருக்காங்க. என்ன வேணும், சாங்ஸ்லாம் ஆசமாக இருந்துச்சு. ஜி பிரகாஷ் இந்த படத்துக்கு நடிச்சு கொடுத்ததுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஜி பிரகாஷ் இந்த படத்தோட ஹீரோன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு சினிமோட்டோகிராஃபி, டேரக்டர் எல்லாமே ஆசம் கலக்கிட்டாங்க. எப்படிலாம் இருப்பாங்களோ காலேஜ் லைஃப்ல, அதுதான் அங்கேருந்து எப்படி மோட்டிவேட் ஆகி வெளியில் வர்றானோ இதை வச்சு தான் படம் பண்ணியிருக்காங்க. செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஓவராலாக உங்கள் ரேட்டிங் சார்? ஓவரால் ரேட்டிங் 10க்கு 8.7 கொடுப்பேன். ஃபஸ்ட் ஹாஃபில் காமெடியாக நல்ல லவ் தான். செகண்ட் ஹாஃப்லேயும் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு கிளைமேக்ஸ் ஒன்று சென்டிமெண்ட் தான் பிடிச்சாங்க. ஆனால் ஸ்கூல் லைஃப் எப்படி முடிப்பாங்களோ அந்தமாரி. ஸ்டோரி கேட்ட மாதிரி இருக்கா? ஸ்டோரி பார்த்த மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் நல்லா இருக்குது படம். ஜிவி பாட்டு, ஜிவி தான் படம். அதான் ஜாலியாக இருக்கும்போது ஜாலியாக இருக்கணும். கடைசியில் ஸ்கூல் முடிக்கும்போது நல்லா படித்து நல்லா மார்க் எடுத்து அடுத்து காலேஜ் அந்தமாரி நம்ம வீட்டு கஷ்டத்தை படித்து அதுக்கேற்ற மாரி படிக்கணும். நம்ம வீட்டு கஷ்டம் அதுக்கு நம்ம படிக்கணும். உங்கள் ரேட்டிங் எவ்வளோ கொடுக்குறோம்? ஒரு 8 கொடுக்கலாம். மைனஸ்னால் என்ன, கொஞ்சம் ஸ்டார்டிங் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. எல்லாத்துக்கும் கொஞ்சம் மியூசிக் நிறையா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஓகே. ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஜாலி காமெடி. செகண்ட் ஹாஃப் தான் சென்டிமெண்ட் நல்லா இருந்துச்சு. படம் பேர் நல்ல ஃபேமிலி மூவி. ரொம்ப எப்படி அழகாக எல்லாத்தையுமே ஒரு நார்மல் லைஃப்பில் எப்படி இருக்கும் அதெல்லாம் நல்லா படத்தில் நல்லா என்னோட ஆக்டிங் சூப்பராக ரொம்ப பயங்கரமாக ரொம்ப கனெக்ட் ஆச்சு. நம்ம நடிச்சே கொடுக்கும் அந்த மாதிரி படத்தில் என்னென்ன சொல்ல வராங்க? எல்லா பேரண்ட்ஸும் நம்ம மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க. நம்ம காப்பாற்றணும். படம் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக டச்சுக்காங்க. எவ்வளோ ரேட்டிங் கொடுத்தாரு? 5 கொடுக்கும். மறுபடம் மாதிரி இல்லை, நல்லா எக்ஸ்பீரியன்ஸான தான். தனுஷ் அவங்களாம் எக்ஸ்பீரியன்ஸ். படத்தில் மைனஸ் எதுவுமே இல்லை, நல்லா இருந்துச்சு. நம்மளை கோரிலேட் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கே நம்ம நடித்த மாதிரி இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. ஜாலியாக இருந்தது. எனக்கு செல்வராகவன் படத்தை பார்த்த மாதிரி இருந்தது. சத்தியமாக 7G ரெயின்போ காலனி அப்படியே பார்ட் 2 பார்த்த மாதிரி இருந்தது. இந்த பிரதீப் ரங்கநாத் இப்போ புதுசாக வர டேரக்டருங்க, புதுசாக வர நடிகர், எல்லாம் வரமாங்க. கென்னு நான் வந்துட்டேன், இனிமேல் நான் தான் டாப்பில் தூக்கி போய் உட்கார வைக்க. ரொம்ப தண்ணி கோடம்பாக்கத்தில் இந்த பையனை கருணாசன் எங்கள் வீட்டு பக்கத்தில் வளர்ந்த பையன் குழந்தை இன்னைக்கு கோடம்பாக்கத்தே அப்படி கடலை தூக்கி விடுற அளவுக்கு ஒரு படம் பண்ணியிருக்கான். அதுவும் செம்மையாக இருக்குது, ஜாலியாக இருக்குது, கத்திக்கிட்டே இருக்கலாம். லாஸ்ட்டில் சென்டிமெண்ட்டை வச்சுருக்கான் பாருங்க அந்த பையன். டேரக்டரு, இவனே டேரக்டரு. நீ சொல்ல நம்ப முடியல. நான் மறுபடியும் போய் செக் பண்ணிக்கிறேன். அவ்வளோ அழகாக பண்ணி கதை. நான் அந்த பொண்ணுக்காக தான் போவான்னு பார்த்தேன். கட்சியில் தீன் ஃபேமிலியில் யாருன்னு கண்ணில் அருவியாக ஊற்றிச்சுட்டு அப்புறம் எல்லாருக்குமே வேற லெவலில். ஜிவி பிரகாஷ் எப்பவுமே நல்லா போடுவாருங்க. அதை விடுங்க, அவர் எந்த படத்தில் போட்டாலும் இட்டு. பட் ஆனால் ஸ்டோரி வேற லெவல். இந்த பையனுக்குன்னு ஒரு இது இருக்குது, சிம்பு ரசிகர், அதுவும் வேற லெவலு. படம் பேர்லேருந்து முன்னாடி சிம்பு ஃபோட்டோ வைக்கிறது, சிம்பு ரசிகர் எல்லாருமே அடுத்தது நாங்கள் தானே அப்படின்ற மாதிரி. இன்னும் இந்த படத்தை விவரிக்கணும்னா இந்த உட்காந்து பேச வேண்டிய படம் தான் இது. பாட்டா இது நின்று பேச வேண்டிய படமே இல்லை. கென் உனக்கு பிரைட்டான ஃபியூச்சர் இருக்குது. கருணாஸ்னா கிரேஸ் மேடம், நீங்கள் ஒரு தங்க குழந்தைய பெற்றிருக்கீங்க. உங்கள் ரேட்டிங் அவுட் ஆஃப் 10? எனக்கு 10லாம் தேவையில்லை. 3 மணி நேரம் படத்தை ஜாலியாக எங்கேயுமே இல்லாமல் அழுதேன், சிரித்தேன், சந்தோஷப்பட்டேன், வெக்கப்பட்டேன், அவமானப்பட்டேன். இந்த எல்லா அரிசியும் கொடுத்துருக்கான் இந்த பையன். செம்ம மெச்சூரிட்டி. ஆனால் இந்த வருஷத்தோட வேற லெவல் படம். ப்ரோ யூத் பார்த்துருக்கீங்க, எப்படி ப்ரோ இருக்குது?
ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே வந்து கன்ஃபார்ம் பார்க்க வேண்டிய படம் தான். இது 2014 to அந்த 20 அந்த டைம்ஸில் ஸ்கூல் படிக்கும்போது அவர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி போர்ஷன் எடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாருமே பார்க்கலாம். படத்தில் என்னதான் சொல்ல வராங்க? காமெடி என்டர்டைன்மெண்ட்டாக படம் சொல்கிறத விட எல்லாரும் பாருங்கள். என்டர்டைன்மெண்ட்டாக காமெடியாகவும் நல்ல கருத்துள்ள படமாகவும் இருக்குது. ஃபைனலில் நல்லா இருந்துச்சு. ஜென்சி கிட்ஸை கவர் பண்ணுற அளவுக்கு நிறைய என்னோட ஜென்சி கவர் பண்ணுற மாதிரி இருக்காது. இது நாங்கள் 12th 10th படிக்கும்போது எப்படி இருந்துச்சுமோ அந்த மாதிரி தான் போர்ஷன் கவர் ஆச்சு. இது காதலை தாண்டி வேறு என்ன விசேஷம் கொண்டு போகிறாரு? ஃபேமிலிக்காக கதையில் மாறுதா? ஃபேமிலிக்காக கதை மாறுதுன்றது அப்படி இல்லை. ஃபைனலில் அப்பா அம்மா சென்டிமெண்ட் ஒரு மிடில் கிளாஸ் பையன் என்ன பண்ணுன்ற கடைசியாக அவன் டிசிஷன் எடுக்கணுமோ அது கரெக்டாக இருந்துச்சு. மற்றபடி காமெடியாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஓவராலாக உங்கள் ரேட்டிங் எவ்வளோ? அவுட் ஆஃப் 10 எவ்வளோ ரேட்டிங் கொடுக்குறோம்? 9.5. யூத்து பார்த்துருக்கீங்க, எப்படி ப்ரோ இருக்குது? படம் ரொம்ப நல்லா இருக்குது. காமெடியாக என்டர்டைன்மெண்ட்டாக ஃபஸ்ட் டைம் வந்து அவங்க கென்னன் கேங் வந்து கதை எழுதி அவங்க டைரக்ட் பண்ணியிருக்காங்க. மியூசிக்கு சூப்பராக இருக்குது. படம் எல்லாருமே பார்க்கலாம். இது வந்து ஒரு இப்போ 12th எக்ஸாம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு 12th எக்ஸாமுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிருந்துச்சுன்னா 12th படிக்கிற பசங்க அவங்க பார்த்துருந்தாங்கன்னா ஓரளவுக்கு அவங்களுக்கு இன்ஸ்பைரிங்காக இருந்திருக்கும். ஸ்கூல் டைமில் எப்படி நம்ம பொறுப்பு இல்லாமல் இருப்போமோ அந்த மாதிரி தான் அராத் பண்ணிக்கிட்டு வம்பு பண்ணிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸோட இது பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க பேரண்ட்ஸோடைய சென்டிமெண்ட்லாம் இருக்கும்ல. படத்தில் என்னதான் சொல்ல வராங்க? படத்தில் என்னதான் சொல்ல வராங்க? ஆக்சுவலாக படத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா படிக்கிறது முக்கியம், படிப்பை பற்றி தான் சொல்லி. ஸோ பொறுப்பு இல்லாமல் இருக்கிறத தாண்டி நம்ம படிக்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படின்றத சொல்லியிருக்கோம். என்ன நம்ம நடிக்கிறத பார்த்துட்டோம். இப்போ டைரக்ஷன் வைஸ் அவரோட பெர்ஃபார்மன்ஸ், டைரக்ஷன் வைஸு ஸ்க்ரீன் ப்ளே வந்து அடுத்தடுத்த சீனுன்னு கொண்டு போகிறது நல்லா இருக்குது. காமெடியாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். அதில் ஈஸ்வர்னு ஒரு அண்ணன் நடிச்சிருப்பார். எங்களுடைய அண்ணன் தான், ஃப்ரெண்டு தான். அதனால் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவாக வந்தோம். ஈஸ்வர் அண்ணனுக்கு வாழ்த்துக்கள். அவர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. ஈஸ்வர் அண்ணா இன்னும் நீங்கள் வந்து மேலே மேலே போகணும். இது வந்து அவரோட கென்னோட ஃப்ரெண்டு அவர். இதில் ஃபஸ்ட் டைம் அவர் நடிச்சிருக்காரு. அவருக்காக வந்தோம். நல்லா இருக்குது. அவருடைய போர்ஷன்ஸுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ரேட்டிங் ஓவரால் உங்கள் ரேட்டிங் அவுட் ஆஃப் 10? அவுட் ஆஃப் 5 10. அவுட் ஆஃப் 10னா 8.5 கொடுக்கும். படத்தில் மைனஸ் எதாவது இருக்கா? மைனஸ்னு போர் அடிக்கிற மாதிரி சீனு? இல்லை போர் அடிக்கிற மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. யூத்ஸ் இந்த யூத் மூவியோட பப்ளிக் ஃபீட்பேக் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே பாசிட்டிவாகவே இருந்துச்சு. ஆக்ட்ரஸோட ஆக்டிங்காக இருக்கட்டும், ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், மெயினாக மியூசிக் ஜிவி பிரகாஷ் வேறு லெவலில் பண்ணியிருக்காரு அப்படின்றாங்க. நம்ம கென் வந்து ஃபர்ஸ்ட் டைம் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த மூவியை. உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அவரோட வரப்போகிற அப்கமிங் மூவிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பர் டூப்பர் ஹிட்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். டியூட்ஸ் படம் வந்து செம்ம என்டர்டெய்னிங்காக இருக்கான். ஸ்கூல் பேஸ்டு ஸ்டோரியான். ஸோ கண்டிப்பாக மூவியை தியேட்டர் போய் விசிட் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் டியூட்ஸ். ஓகே டியூட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.